வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஜிஆர்டி அல்லது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்லது நெஞ்சு எரிச்சல் இதுக்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 2 வாரமாக இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இவர் என்ன 3 வாட்டி ஒரே டாபிக் தானே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வயிறு எரிச்சல்னாரு, அப்புறம் வயிறு புண்ணுன்னாரு, இப்போ நெஞ்சு எரிச்சல்னு சொன்னார். எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் எல்லாம் வேறு வேறுங்க. டிஸ்பெப்சியாங்கிறது வேறு, அதே மாதிரி அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது வேறு. இப்போ நாம் பேச போகிறது ஜிஇஆர்டி. அப்படின்னா என்னங்க? ஜிஇஆர்டி அப்படின்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். நான் முன்னாடி சொன்ன அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், டிஸ்பெப்சியா இதெல்லாம் வயிறு பகுதியிலேருந்து, அதாவது ஸ்டொமக், இரைப்பை, இதிலிருந்து வரக்கூடிய அறிகுறிகள். ஆனால் ஜிஇஆர்டி அப்படிங்கிறது நம்ம வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலத்தன்மை நம்ம உணவு குழாய், ஈசோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், உணவு குழாய்க்கு போய் அதனால் உணவு குழாயிலையோ இல்லை இன்னும் மேலே போய் குரல் வலை இந்த லெவலில் வரக்கூடிய அறிகுறிகளை தான் நம்ம நெஞ்சு எரிச்சல் அல்லது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்லது ஜிஆர்டின்னு சொல்கிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம உணவு எப்படிங்க ஜீரணம் ஆகுது? நம்ம சாப்பிடும்போது நல்லா மெல்றோம். நல்லா மென்ன பிறகு அப்புறம் அந்த உணவை மாவாக்கி நம்ம முழுங்கும்போது இந்த உணவு உங்களுக்கு வாயிலேருந்து தொண்டை வழியாக நம்ம உணவு குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேஜஸ் இதுக்கு போகுது. இதிலிருந்து இது இரைப்பைக்கு போகுது. இந்த உணவு குழாயும் இந்த இரைப்பைன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக் இது ரெண்டும் சேர்கிற இடத்துல ஒரு வால்வு இருக்குதுங்க. இந்த பைப்புலலாம் வால்வு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு வால்வு இருக்குது. இதுக்கு பேர் தான் எல்இஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னங்க? இது ஒன் வே வால்வு. அப்படின்னா என்னங்க? உணவு உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போக இது விடும். ஆனால் வயிற்றுலேருந்து திரும்ப உணவு குழாய்க்கு வர இது விடாது. இப்போ நம்மளாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம், எல்லாம் எல்லாம் ஜெயின்ட் வீல் எதுன்னு ரோலர் கோஸ்டர்லாம் போகிறாங்க, அப்புறம் தலைகளாக நின்று சிரசாசனம்லாம் பண்ணுறாங்க. என்றைக்காவது அப்படியே எல்லாம் ரிட்டன் எல்லாம் வந்திருக்கா? இல்லை படுத்தோடனே அப்படியே சாப்பிட்ற பொருள்லாம் அப்படியே வயிற்று பகுதியிலேருந்து அப்படியே ரிட்டன் வாய்க்கு வந்தால் என்ன ஆகிறதுங்க? நடக்காது இல்லையா? அதனால தான் இந்த எல்இஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்வு நம்ம உணவு ஒரு வாட்டி உணவு குழாயிலேருந்து இந்த பக்கம் போயிட்டால் அது மறுபடியும் ரிட்டன் வராமல் தடுக்கும். அதுதான் அதோடைய வேலை. இந்த ஜிஆர்டி அப்படிங்கிற நோயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில காரணங்களால், அது என்ன காரணம்னு பார்ப்போம். சில காரணங்களால் இந்த வால்வு சரியாக வேலை செய்யாது. இந்த வால்வு சரியாக வேலை செய்யாதனால வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உணவோடு சேர்ந்து அந்த வயிற்று பகுதியில் நான் பயங்கரமாக ஆசிட் அமிலம்லாம் சுரக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அமிலமும் சேர்ந்து நம்ம மறுபடியும் உணவு குழாய்க்கு வந்துடும். அது இந்த உணவு குழாயை புண்ணு பண்ணிடும். அதாவது வயிற்றுக்கு நிறையா டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது கோட்டையில் அரண்மனைக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கிற மாதிரி அப்படியே அகழி, மதில், சுவர், சிப்பாயெலாம் இருக்காங்கன்னு சொன்னேன். இதே எதிரி அரண்மனைக்குன்னா அவ்வளோ பாடுபடணும். அதே பக்கத்தில் ஒரு சின்ன எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு கிராமத்தில் போனால் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் அடித்து சாய்ச்சிருவான் இல்லையா? அதே மாதிரி இந்த ஈசோஃபேகஸுங்கிற உணவு குழாய்க்கு எந்த பாதுகாப்பு அரணும் கிடையாதுங்க. வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்லாம் இந்த ஈசோஃபேகஸ் உணவு குழாய்க்கு போச்சுன்னா எல்லாம் ஒரே நாளில் அப்படியே புண்ணாகி போயிடும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயில் இந்த வால்வு லூஸ் ஆன உடனே இதெல்லாம் மேலே போய் உணவு குழாய் எல்லாமே புண் பண்ணிடுது. என்னென்ன அறிகுறிங்க இருக்கும்? ரொம்ப காமனான அறிகுறி நெஞ்செரிச்சலுங்களா, அப்படியே எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுவும் நைட்டு படுக்கும்போது எரியிற மாதிரி இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தாண்டி நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்னும் இந்த ஆசிட்னு மேலே போச்சுன்னா தொண்டை பகுதி வரைக்கும் போகுது. ஸோ குரல் வலையை பாதித்து லெரிஞ்சைட்டிஸ் அது வர வைக்கலாம். அங்கே குரல் வலையில் புண்ணு வர வைக்கலாம், தொண்டையில் புண்ணு வர வைக்கலாம். நிறைய பேருக்கு தொண்டை புண்ணு ஆறவே ஆறாது. அப்புறம் பார்த்தா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், அதை ட்ரீட் பண்ணால் அது சரியாக போயிடும். அப்புறம் அந்த ஆசிட் அப்படியே குரல் வலை வரைக்கும் போய் ஈவன் நுரையீரலுக்குள்ளே போய் பயங்கரமான தொடர் இருமல். நைட் டைம்லாம் நிறைய பேருக்கு இருமலாக இருக்கும், வீசிங்லாம் நினச்சிட்ருப்பாங்க. கடைசியாக பார்த்தா இதுதான் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ பலவிதமான பிரச்சனைகளை இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிஆர்டி உண்டு பண்ணலாங்க. இது எதனால் வருதுங்க? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த எல்இஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்வு இது லூஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னேன். ஸோ லூஸ் ஆகிடுதுன்னா எதனாலங்க இது லூஸ் ஆகுது? அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சில காரணம் என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம், ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் மது அருந்தும் பழக்கம், ஆல்கஹால். அப்புறம் சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த வால்வு லூஸ் ஆகுமாமா. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஃபீன், அதாவது காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இந்த வால்வு சரியாக வேலை செய்யாது.
கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வால்வு சரியாக வேலை செய்யாது. அதனால தான் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பெண்களை கேட்டிங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான மருந்துகள், சில முக்கியமாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில வகையான பிபி மருந்துகள், இதுவும் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸை வந்து அதிகம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இத்தனை வகையான காரணங்கள் வந்து இருக்குதுங்க. அடுத்தது TLESR அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்சியன்ட் லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் ரிலாக்ஸேஷன். அதாவது அப்பப்போ சிலருக்கு வந்து இந்த வால்வு லூஸாகி வந்து சரியாக போகுமா. அதாவது நிரந்தரம் லூஸாக இருக்கிறது வேறு டைப்பு. சிலர் அப்பப்போ கிராக் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வால்வும் அப்பப்போ கொஞ்சம் வந்து லூஸ்தனமாக வேலை செய்ய மாட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் வந்து வெளியே அலோவ் பண்ணுது, அதனாலையும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உடல் பருமன். ஸோ இப்போ நம்ம ஊரில் இந்த GERDக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் தாண்டி மிக முக்கிய காரணம் இந்த உடல் பருமனால் வரக்கூடிய ஹயாட்டஸ் ஹெர்னியா. ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு என்னங்க, நார்மலாக நம்ம உணவுக்குள்ளாயும் நம்ம வயிற்று பகுதியும் ஜாயின் ஆகிற வால்வு இருக்குன்னு சொன்னோம். இந்த வால்வை சுற்றி நம்ம டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில் வந்து இந்த உணவு வந்து மேலே போகாமல் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியாவில் உடல் பருமனால் எல்லாம் வயிறு தொப்பைக்குப்பெல்லாம் போட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பகுதியோட ஒரு பகுதியே அப்படியே இந்த டயஃப்ரமில் இருக்கக்கூடிய ஓட்ட வழியாக அப்படியே வந்து மேல் பகுதி நெஞ்சுக்கூட்டு அந்த பகுதிக்கு போயிடும். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த வால் வந்து லூஸ் ஆகிட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு உணவுப் பொருள் வந்து மேலே போகும். அதனால தான் உடல் பருமனை மிக முக்கிய காரணம். அதுவும் இப்போ கிட்டத்தட்ட GERD இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன் காரணம் உடல் பருமனாக தான் இருக்கும். நாங்கள் கண்கூட அதை வந்து பார்க்குறோம். அப்புறம் அடுத்தது எந்தெந்த உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வயிறை வந்து பெருக்க செய்தோ, அதாவது வயிற்றோட அளவு அதிகம் பண்ணுதோ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிங்க்டரை வந்து லூஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னது, பெரும்பாலான இந்த ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள், நிறைய இந்த ஜூஸ் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அப்புறம் நிறைய சர்க்கரை பொருட்கள், பஜ்ஜி, போண்டா, முறுக்கு, இந்த மாதிரி ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள், அப்புறம் நான் ஃபாட் மேப் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் இந்த பருப்பு பயிர் வகைகள், இந்த மாதிரியான உணவுகள், ரொம்ப ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த அசிடிட்டி இல்லை, அதாவது இந்த வயிற்று பகுதியை வந்து கொஞ்சம் பெருக்க செஞ்சு அதனால் வந்து ரிஃப்ளெக்ஸை வந்து அதிகம் பண்ணுது. சரி, இதுக்கு என்ன சிகிச்சைங்க, அதாவது காலங்காலமாக இதுக்கு என்ன சிகிச்சை செய்யப்படுது அப்படின்னா அல்சருக்கு வந்து இந்த PPI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேண்டோப்ரசோல் இதெல்லாம் சூப்பரான மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த GERDக்கும் பெரும்பாலான மருத்துவர்கள் இதை வச்சு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் GERDக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பிரச்சனை வந்து நான் இத்தனை காரணம் சொன்னேன், எங்கேயாவது அதிக அமிலம் சுரக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா GERD அதிகம் பண்ணதுன்னு எங்கேயாவது ஒரு காரணம் சொன்னேன்னா இல்லை. ஏன்னா GERD காரணம் பிரச்சனை வால்வில் இருக்குது. நீங்கள் வால்வில் ஏன் ரிஃப்ளெக்ஸ் ஆகுதுங்கிறதுக்கான காரணங்களை உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலமாக சரி பண்ணாமல் வெறும் ஆசிடை மட்டும் குறைக்கிறது நிரந்தர நோயாளியாக தான் வந்து பேஷண்ட் ஆக்கும். அதனால தான் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து பேண்டோப்ரசோல் அந்த மாதிரியான PPI போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வாழ்வியல் முறை மாற்றங்களை பண்ணணும். என்ன பண்ணணும், முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன், மிக முக்கிய காரணம் இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியா, ஒபிசிட்டி. நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோங்க. அதாவது 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் இந்த அசிடிட்டி மாத்திரை சாப்பிட்டுருக்கிறவங்க இந்த நெஞ்செரிச்சலுக்கு சும்மா ஒரு 10 கிலோ 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, சுத்தமாக காணாமல் போயிடும். 3 மாதத்தில் மாத்திரையும் நிறுத்திடுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக வந்து வேலை செய்யும். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், மாவுச்சத்து பொருட்களை குறைச்சி சாப்பிடணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து சுத்தமாக மாவுச்சத்தை குறைச்சி இந்த பேலியோ அந்த மாதிரி உணவு முறை ரொம்ப நல்ல GERDயை குறைக்கும். அதை நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அவ்வளோ இருக்க முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி இனிப்பான மாவுச்சத்து, அப்புறம் ரொம்ப இந்த பழ ஜூஸு, அப்புறம் வந்து இந்த சுண்டல் பயிர் மாதிரியான மாவுச்சத்து, அப்புறம் இந்த பால் பொருட்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணணும். மூணாவது புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்த பழக்கம் நிறுத்தணும். அப்புறம் இந்த காஃபி, டீ அதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும். இது இல்லாமல் சாக்லேட் இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் நிறுத்தணும். இதெல்லாம் வந்து முக்கியமான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நாம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம படுக்கும் பொழுது ஒரு தலையணை அல்லது 2 தலையணை வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு 15லேருந்து 30 டிகிரி நம்ம தலை வந்து நம்ம உடல் பகுதியை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பொசிஷனில் படுத்தோம்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து குப்புற படுக்கிறது, அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு வந்து சாப்பிட்ட உடனே உடனடியாக வந்து படுக்கைக்கு போகிறதும் இந்த ரிஃப்ளெக்ஸை அதிகப்படுத்தும். அதனால் என்ன சொல்கிறாங்க நிபுணர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட பிறகு இரவு உணவுக்கு பிறகு குறைந்தபட்சம் 3லேருந்து 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து தூங்க போகணும்.
அப்போ இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், அதாவது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்து நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே வேலைக்கு ஆகலைன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சிலர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனோட ரோல் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸை குறைக்கிறது அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெனிஃபிஷியல் இல்லை அப்படின்னு நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூவாக தான் இருக்குங்க. அதனால் வாழ்நாள் முழுக்க மருந்து போடுறதும் பெருசாக ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணுறதும் பெரிய சொல்யூஷன் கிடையாது. பெஸ்ட்டு வந்து உடல் பருமனை குறைக்கணும், நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களை மாற்றணும். இந்த படுக்கிறது, பொசிஷன், இந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்திட்டாவே இந்த நெஞ்செரிச்சல் அல்லது ஜிஆர்டி அல்லது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையிலேருந்து ரொம்ப அருமையாக வெளிவர முடியும். அதை தாண்டி இந்த அறிகுறிகள் வந்து உடனடியாக கொஞ்சம் இந்த ஆசிடு, இந்த தொண்டை புண்ணு இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இதை குறைக்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 மாதம் இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் வருஷக்கணக்காக இந்த மருந்து எடுக்கிறத விட வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். மேலும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.